பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் தவறுதலாக தன்னைத்தானே கைத்துப்பாக்கியால் சுட்டுக் கொண்ட போலீஸ்காரர் மரணமடைந்துள்ளார். பினாங்கு மருத்துவமனையில் 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த கார்பரல் பிரான்சிஸ் அற்புதத்தின் உயிர் நேற்று மாலை 5:12 மணிக்கு பிரிந்தது. பினாங்கு போலீஸ் தலைமையகத்தில் நிர்வாகத்துறையின் கமாண்டன்ட் படையில் பணியாற்றி வந்த 58 வயது பிரான்சிஸ் ஏப்ரல் 8ஆம் தேதி அங்குள்ள பாதுகாவலர் அறையில் தலையில் காயங்களுடன் காணப்பட்டார். அவர் வைத்திருந்த கைத்துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா தலையில் பாய்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. இதையடுத்து 1960ஆம் ஆண்டு சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் பல்வேறு கோணங்களில் அச்சம்பவம் விசாரிக்கப்பட்டும் வந்தது. இவ்வேளையில் அன்னாரின் மறைவுக்கு பினாங்கு போலீஸ் தலைவர் டாக்டர் ஹம்சா ஹமாட் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பிரான்சிஸை இழந்து துயரும் குடும்பத்தார் இச்சோதனையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என பேஸ்புக்கில் வெளியிட்ட அனுதாப செய்தியில் அவர் சொன்னார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.